ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம மார்னிங் அலாரம் அடித்து எழுந்திருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஒன்று கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிக்கலனா ஐயோ டைம் ஆயிடுச்சு போச்சு, சமைக்கணும், பசங்க கிளப்பணும், நம்ம கிளம்பணும், ஒரே டென்ஷன் தான். ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்கள் அலாரம் அடித்து எழுந்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாடி ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. டென்ஷன் இல்லாமல், நெகட்டிவிட்டி இல்லாமல், ஜஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் காம்னஸ். சூப்பர் ஃபீலிங் இல்லை? நானும் ஒரு காலத்தில் மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகி, அப்படியே இல்லை சாட்டர்டே சண்டேஸில் எழுந்த உடனே ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாவில் எப்படி போட்டிருக்காங்க போஸ்டெல்லாம், நியூஸ் பார்க்குறது, இதே மாதிரி எதையாவது ஒன்றத்தை பார்த்து அதில் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பித்து அந்த ஹோல் டேவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே உட்காந்துருப்பேன். ஆனால் ஒரு சின்ன ப்ராக்டிஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் ஹோல் லைஃப்பும் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட மைண்ட் செட், என்னோட கான்ஃபிடென்ஸ், என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற மார்னிங் ரொட்டீன், எஸ்பெஷலி வாட் டு லிசன் டெய்லி மார்னிங், இது கண்டிப்பாக உங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும். சக்ஸஸ், ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் பிகின். நமக்கே தெரியாம நமக்குள்ள நடக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் சிஸ்டம் இருக்கு. அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் உங்களோட பிலீஃப், ஹேபிட்ஸ், பயம், ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் நம்ம யோசிக்கிறது, பட் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம நடக்கிற வழியே டிசைட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கான்ஷியஸா போவோம். ஒரு புது இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இதுவே நாளுக்கு நாள் நீங்க பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி அங்க போகும். உங்க மைண்ட் வேற எங்கேயோ திங்க் பண்ணிட்டு இருக்கும். அப்படி கரெக்டா நம்மள அங்க போக வைக்கிறது யாருன்னு நினைச்சீங்க? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அக்செப்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்ல போனா சின்ன வயசுல நமக்குள்ள சில விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வராம இருக்கலாம். ஏன் நம்ம சரியா படிக்காம ஸ்மார்ட்டா இல்லாம கூட இருக்கலாம். நம்மள திருப்பி திருப்பி நீ ஒரு ஆவரேஜ் பர்சன் தான், இல்ல உனக்கெல்லாம் இதெல்லாம் வராதுப்பா, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொன்னது கேட்டா கூட இப்ப வரைக்கும் நம்ம மனசுல அது பதிஞ்சிருக்கும். இப்ப கூட நம்மளால அதை மாத்திக்க முடியாம மனசுக்குள்ள நம்ம அவ்வளவுதான்டா, நமக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். எதனால சொல்லுங்க? இந்த விஷயம் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நல்லா படிஞ்சிருச்சு, ஆழமா பதிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம லைஃப், இதுதான் நீ அப்படின்றத சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு ஓ நம்ம இப்படிதான் போல, இப்படிதான் நம்மளே நினைச்சு நினைச்சு நம்ம அப்படியாகவே ஆயிட்டோம். ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம பாஸ்ட் கிடையாது. நம்ம லைஃபை நம்ம எப்ப வேணா நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். ஜஸ்ட் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை மட்டும் மாத்தினா போதும். ஆனா அது டிவியில சேனல் மாத்துற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து இருக்கிற விஷயங்கள் அதில் பதிஞ்சிருக்கோ அதை நம்ம அவ்வளோ எஃபெக்டிவாக சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை அதுக்கிட்ட சொல்லணும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஒன்ஸ் நீங்கள் அதை மாற்றிட்டா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ராஜா இல்லை ராணி. ஸோ எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணலாம்? எவ்ரி மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களோட மைண்ட் ஒரு வெட் சிமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்க என்ன அதுக்கு ஃபீட் பண்றீங்களோ அதை அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ மார்னிங் எழுந்தோடனே நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒரு மூணே விஷயம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. என்னடா இவ ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸ் கேட்க சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க. டைரக்டா யூடியூப்ல போயிட்டு ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ, நம்ம சேனல்ல கூட அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை கூட நீங்க கேட்கலாம். நீங்க தியானத்துல உட்காந்து அப்படி பண்ணணும் தான் இல்லை. நிறைய பேருக்கு காலையிலே பேக்கிங், குக்கிங் எல்லா ஒர்க்கும் இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸை கேட்டுட்டே கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் ஒரு 4 அஃபர்மேஷன் சொல்றேன், அதை மட்டுமாவது சொல்லி பாருங்க. செகண்ட் திங், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். கண்டிப்பா நீங்க என்னென்ன பொருள் உங்ககிட்ட இருக்கோ, எந்தெந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லணும். நீங்க நன்றி சொன்னீங்கன்னா, நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரி இப்போ இருக்கிறத விட நிறைய விஷயம் நீங்க ஆசைப்பட்டது தானாவே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும்.
யூனிவர்ஸ் எதிர்பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ, அவ்வளோதான். நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு இருக்கோ, ஏதாவது ஒன்று பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் ஸ்டார்ட் பண்றீங்க, பாத்திரம் எடுக்கிறீங்க, அந்த பாத்திரம் உங்களுக்கு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான், அதுக்கு ஒரு நன்றி. கேஸ் ஸ்டவ்வுக்கு நன்றி. அந்த மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூணாவது விஷயம், மனசுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இன்னைய நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகுது, நான் நிறைய நல்ல விஷயம் தான் பண்ண போறேன், நான் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்றத ஸ்ட்ராங்கா சத்தமா சொல்லுங்க. இந்த 3 விஷயம் மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்க சொல்லி பாருங்க. நான் என் லைஃப்பை கம்ப்ளீட்டா மாத்துற பவர் என்கிட்ட வச்சிருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட தானா தேடி வருது. நான் டே பை டே சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா ஆகிட்டே இருக்கேன். யூனிவர்ஸ் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது. நான் ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் பவர்ஃபுல். என் லைஃப்ல எனக்கு ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுக்குற யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ. நானும் ஒரு டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபேமிலி, கிட்ஸ், ஒர்க் எதையுமே பார்த்துக்க முடியாம ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாம எக்ஸாஸ்ட் ஆகியிருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த ஃபேஸ் அது. பட் ஒரு ஸ்மால் ப்ராமிஸ், எவ்ரி மார்னிங் நான் என்னோட சப்கான்ஷியஸ்ட இது மாதிரி பேச ஆரம்பித்தேன். அண்ட் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், அதுதான் என்னோட மேக்னெட்டிக் மைண்ட் செட் சேனல். ஸோ மார்னிங்கில் எழுந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இந்த மைண்ட் டீயை குடிச்சு பாருங்க. லைஃபோட டேஸ்டே மாறி போகும். இஃப் யூ ஃபீல் ஸ்டக், don't wait for big miracles. Just start with small mental shift. Start tomorrow morning, same time, same video and same intention. உங்க சப்கான்ஷியஸ் கேட்க ரெடியா இருக்கு, நான் சொல்ல ரெடியா இருக்கேன். நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? அப்போ comment below. I'm reprogramming my mind. Like the video, subscribe to Magnetic Mindset, and share this with one person whose life you want to change. Tomorrow morning, see you again, same mindset and new life. Thanks for watching.